அனைவருக்கும் அன்பான வணக்கம். தொழில் பயிற்சி வீடியோல இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, பிஸ்தா பால் எப்படி தயார் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுக்கு நல்லா ஃபுல் கிரீமா இருக்கக்கூடிய பால் 1 லிட்டர் எடுத்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். இதுக்கு 1 லிட்டர் பாலுக்கு 100 ml மட்டும் தண்ணி ஊத்திக்கங்க. அதுக்கு மேல தண்ணி ஊத்த வேண்டாம். நல்லா எடுத்து காய்ச்சி எடுத்துட்டு, அது இறக்க போற சமயத்துல நல்லா காய்ச்சி எடுத்துட்டு, நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். அடுப்ப ஆஃப் பண்ண உடனே அந்த சூடு இருக்கையிலேயே 1 லிட்டர் பாலுக்கு நம்ம 3 ஏலக்காய் மட்டும் நம்ம போட்டுறணும். அதுக்கப்புறம் பால் நல்லா அந்த சூடெல்லாம் ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம பிஸ்தா பால் தயார் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம பால் நல்லா காய வச்சு ஆற வச்சு எடுத்துக்கிட்டோம். நல்லா திக்கா தான் எடுத்திருக்கோம். பாலுக்கு நம்ம அதிகமா தண்ணி ஊத்தல. சரிங்களா? இப்ப நமக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறோம். பிஸ்தா பால் தயார் பண்ணும் பொழுது நம்ம எப்பவுமே கொஞ்சம் திக்கான பால் தான் எடுத்துக்கணும். ரோஸ் மில்க்கு, பாதாம் பாலுக்கு நீங்க திக்காவும் செய்யலாம். கொஞ்சம் லிக்விடு இதுலயும், அதாவது தண்ணி கொஞ்சம் அதிகமா விட்டும் நீங்க கொஞ்சம் ரொம்ப லிக்விடு பதத்திலயும் நீங்க தயார் பண்ணிக்கலாம். ஆனா பிஸ்தா பால்ங்கிறது கொஞ்சம் திக்கா செஞ்சா மட்டும்தான் நல்லா இருக்கும். சரிங்களா? தேவையான அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிட்டோம். பால், பிஸ்தா பாலுக்கு கொஞ்சம் சர்க்கரை அதிகமா தான் போடணும். நல்லா கலக்கி விடணும். 1 லிட்டர் பால் எடுக்கிறீங்கன்னா சர்க்கரை 230 கிராம் எடுத்துக்கணும். சரிங்களா? 250 கூட போடலாம். 1/4 கிலோ அளவுக்கு கூட நீங்க போடலாம். ஆனா 230 போதுமானது. ரொம்ப இனிப்பா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க 250 கிராம் அளவுக்கு போடலாம். இப்ப 5 லிட்டர் அளவுக்கு நீங்க பால் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். சரிங்களா? பிஸ்தா பால்ல என்ன வேலை அப்படின்னா, சர்க்கரை நம்ம போட்டு கலக்குறோம். அடுத்தது நம்ம எசன்ஸ் விடுறோம். எசன்ஸ் எப்பவுமே ரொம்ப தரமானதா இருக்கணும். அதுலயும் பிஸ்தா பாலுக்கு மட்டும் இன்னும் கவனமா நம்ம குவாலிட்டியானதை தான் வாங்கணும். சரிங்களா? திறந்து பாத்துக்கிறேன். குவாலிட்டியா இருக்கா, வாசனை எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி பிஸ்தா பாலுக்கு நம்ம பால் காய வைக்கும் பொழுது கொஞ்சம் திக்கா தான் இருக்கணும். காஞ்சதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் 3 ஏலக்காய் போட்டு நம்ம ஆற விடணும். ஆறுனதுக்கு அப்புறம் அந்த ஏலக்காயை எடுத்துருங்க. சரிங்களா? நல்லா கரைச்சி விட்டுருங்க. நல்லா கரைஞ்சிருச்சு. 1 லிட்டர் பாலுக்கு 3 ml அளவுக்கு நம்ம ஒரு லிட்டர் பாலுக்கு 3 ml அளவுக்கு நம்ம எசன்ஸ் விடணும். 5 லிட்டர் பால் நீங்க தயார்படுத்துற மாதிரி இருக்குன்னா 15 ml நீங்க விடணும். சரிங்களா? நல்லா கலக்கணும். இதே நீங்க 10 லிட்டர் அளவுக்கு நீங்க செய்றீங்கன்னா 30 ml அளவுக்கு போட்டுக்கங்க. 5 லிட்டருக்கு நான் என்ன சர்க்கரை அளவுக்கு சொல்றேனோ அதே அளவுக்கு நீங்க 2 மடங்கா மாத்திக்கலாம். சரிங்களா? இத நீங்க பாட்டில்ல பேக் பண்றீங்க அப்படின்னா இதுல வேற எதையுமே நீங்க ஆட் பண்ணக்கூடாது. அப்படியே பேக்கிங் பண்ணிடலாம். இல்ல நீங்க இதே மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்துல ஊத்தி வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்துட்டு கஸ்டமர் வரையில நம்ம குடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா குடுக்கும் பொழுது இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு பாதாம் பருப்பு பொடி செஞ்சுட்டு அதை நீங்க லைட்டா மேல தூவி விட்டு கொடுக்கலாம். பிஸ்தா பருப்பு நம்ம தூவி விட்டு கொடுக்க முடியாது. சில பிஸ்தா பருப்பு என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா சிறு கசப்படிக்கும். அது கஸ்டமர்களுக்கு பிடிக்காது. சரிங்களா? அதனால அதுக்கு பதிலா பாதாம் பருப்பு நம்ம தேவைப்பட்டா நம்ம கொடுக்கலாம். என்னடா கருப்பா இருக்குன்னு நீங்க நினைக்க வேணாம். அது அந்த ஏலக்காயோட விதை. பிஸ்தாவுக்கு அந்த ஏலக்காய் அது நிச்சயமா போட்டா தான் நல்லா இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி பாதாம் பருப்பு 2 போட்டுட்டு நீங்க கொடுத்துடலாம். சரிங்களா? உங்களுக்கு விருப்பம் இருக்குதுன்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட ஐஸ்கிரீம் சேர்த்தியும் நீங்க வாடிக்கையாளருக்கு கொடுக்கலாம். சரிங்களா? பிஸ்தா ஐஸ்கிரீமும் சேர்த்திக்கலாம். இல்லைன்னா வெண்ணிலா ஐஸ்கிரீமும் சேர்த்திக்கலாம். நல்லா இருக்கும். டேஸ்ட்டும்
தரமும் நல்லா இருக்கும். ஆனா தேர்ந்தெடுக்கக்கூடிய எசன்ஸ் குவாலிட்டியா இருக்கணும். நீங்க பயன்படுத்தக்கூடிய ஐஸ்கிரீமும் நல்லா குவாலிட்டியா இருக்கணும். அப்பதான் இந்த பிஸ்தா பாலுக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இல்லைன்னா சொதப்பிரும். நிறைய பேரு இந்த மாதிரி பாட்டில நம்ம அடுத்து பேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாட்டில பேக் பண்ணல வேற எதுவுமே சேர்க்க வேணாம். அதாவது பாதாம் பருப்பு இந்த மாதிரி எதுவும் சேர்த்திக்க வேணாம். நம்ம 200 ml பேக் பண்றோம். இந்த மாதிரி பேக் பண்ணிட்டு நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னா 15 மணி நேரத்துக்குள்ள நீங்க பயன்படுத்தணும். அதுக்கு மேல இது தாங்காது. சரிங்களா? ஃப்ரிட்ஜில் வச்சதுல இருந்து 15 மணி நேரத்துக்குள்ள நம்ம பயன்படுத்திடணும். அதுக்கு மேல தாங்காது. பாட்டிலுக்குள்ள நீங்க பேக் பண்றதுல நீங்க ஐஸ்கிரீம் இந்த மாதிரிலாம் எதுவும் போடாதீங்க. அது நல்லா இருக்காது. நீங்க அப்பப்ப கஸ்டமர்கிட்ட கொடுக்குற மாதிரி இருந்தா மட்டும் ஐஸ்கிரீம் மிக்ஸ் பண்ணியோ இல்ல பாதாம் பருப்பு லேசா நீங்க போட்டுட்டு கொடுக்குற மாதிரி நீங்க பாத்துக்கங்க. சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அனைவரும் தொடர்ந்து இணைந்து